பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 1 யோவான்ல 4வது அதிகாரத்துல வாசிக்கப்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரனான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபார்த்தபடியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அன்பு இல்லை என்றால் என்ன தேவனை நம்ம அறியவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் அன்பாய் இருக்கிறோம். ஏன்னு கேட்டா அவர் அன்பானவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அன்பாய் இருக்கிறதுனால நம்ம அனைவரும் ஏன்னா அன்புள்ளவர்களாவே இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்மளை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருப்பதனால நம்மளும் அன்பாகவே நடந்து கொள்ளுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம். இந்த நாள்ல கூட தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளோடு இருக்கிறார் என்று நிரூபித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா பல வழிகள்ல ஏன்னா அன்பு இல்லாமல் எவ்வளவோ காரியங்கள் செய்யறாங்க. ஏன்னா கொலைகள் செய்வதும் குற்றங்கள் செய்வதோ அதிகமான தீமையான காரியத்துல போய் கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில கூட தேவன் நம்மளோடு இருக்கிறதுனால நம்மளுக்குள்ள எந்த தீமைகளும் வராமல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடும் நம்ம அவரை துதிக்கிறதுனால அவர் நம்ம கூட வெளிப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அவரை ஏன்னா வார்த்தைகளை நம்ம கடைபிடித்து கொண்டே வருகிறோம். வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் அவருக்கு அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால நமக்குள்ள தீமை வராமல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். தேவனே ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்திலும் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இதுதான் தேவன் ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுறதுனாலதான் ஏன்னா அவர் ஏன்னா அவரு நம்ம வெளிப்படுறாரு இல்லையா. அப்ப அன்புதான் உண்மையிலே நமக்கு எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் அந்த இடத்துல நம்ம வெளிப்படுகிறார். அவரை நம்ம காண முடியும். ஏன்னா நம்மளோட அன்பாக நடக்கும்போது நமக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அப்ப ஐயோ ஏசப்பா நான் இந்த சூழ்நிலை இருந்தேனே, இந்த நெருக்கத்துல எனக்கு உதவி செஞ்சீங்களேன்னு நம்மள சொல்ல மாட்டாங்க, ஏசு உதவி செஞ்சாருன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப நம்ம சில நெருக்கத்துல இருக்கும்போது பிறருக்கு உதவி செய்யணும்னா தேவன் உணர்த்தாம நம்ம செய்ய முடியாது, தேவன் செயல்படாம நம்ம செயல்பட முடியாது. ஏன்னா நம்மளாம் மாம்சமான மனுஷர்கள், அதனால நமக்குள்ள அந்த இதெல்லாம் வராது. அப்ப தேவன் நமக்குள்ள இருந்தாதான் பிறருக்கு ஹெல்ப் பண்றது, உதவி செய்யறது, பிறர் கொடுக்கிற மனப்பான்மை இதையெல்லாம் வரும் இல்லையா. அதுதான் அன்பு. ஆனா அவர் அன்பானவர். அல்லேலூயா. அன்பானவர். ஏன்னா புதுமையான திகைத்து பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறாருன்னா வெளிப்படுறாரு அவரு. அல்லேலூயா. அப்ப அவர் வெளிப்படுறதுனாலதான் பரிபூர்ணத்தையும் கொடுக்க முடியுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம தேவனை பற்றி கொண்டு இருக்கும் போது, தேவன் நமக்குள்ளேயே வாசம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மாதிரி காரியத்தை நம்மளால செய்ய முடியும். ஏன்னா தேவனை விட்டு நம்ம விலகி போயிட்டோம்னா நம்மளுக்கு தீமையான காரியம் இருதயத்துல அப்படி கனெக்ட் ஆயிடும். அப்ப அதனால ஒவ்வொருவருமே நம்ம அன்பாகவே இருக்கணும். அன்பு நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளையே ஆலோசித்து பார்க்கணும், ஏன் நம்மகிட்ட அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப அன்பு இல்லைன்னா தீமையான குப்பைகள் நிறைஞ்சிரும் இல்லையா. தேவன் நமக்கு இல்லைங்கும் போது அன்பும் போயிடும். நம்மளுக்கு எரிச்சல் அதிகமாக வரும், கோபம், மறுபடியும் வர்க்கணங்கள், தீமையான காரியங்கள் தான் நமக்குள்ள இருக்கும். அது தீமையான காரியம் இருக்கும்போது நம்மளே அறிந்து கொள்ளலாம், ஏன் நம்மகிட்ட தீமையான காரியம் இருக்குது அப்படின்னு நீங்க அறிந்து கொள்ளும் போது தேவன் நம்மிடத்தில் இல்லை என்று. அப்ப தேவன் நமக்குள்ள இருந்தா என்ன நடக்கும்? அன்பாகவே இருக்க முடியும்.
எவ்வளவு மத்தவங்க எரிச்சலா பேசினா கூட நம்ம சமாதானமா அவர்கிட்ட அந்த இடத்துல நம்ம அமைதியை காக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தர் வந்து நம்மள தீமையா எரிச்சலா கோவப்பட்டு பேசணும், தவறே இருக்காது, பேசுவாங்க. அந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்தோம்னா அந்த இடத்துல இயேசு இருக்கிறார். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஏசாயால எழுதி வச்சிருக்காரு, ஆடு மயிர் கத்திரிக்கிறது போல நான் அமைதியா இருந்தேன்னு சொல்லி. ஏன்னா கையில ஆணிகளை இறக்கும் போதும் கால்ல ஆணிகளை இறக்கும் போதும் அவர் வந்து கத்தல, அவர் வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு ஒன்னும் சொல்லல, அழுகல, எதுவுமே பண்ணல, அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கொண்டார். அப்படியே அவர் யாரையுமே குற்றப்படல, ஆணி அடிக்கிறவங்களையும் திட்டல, அந்த தண்டனை கொடுத்தவங்களையும் திட்டல, அப்பனா சிரிச்சுக்கிட்டு ஏத்துக்கொண்டார். ஏன் ஏத்துக்கொண்டார்? நமக்காக, நம்ம பாவங்களுக்காக, நம்ம அக்கிரமங்களுக்காக, நம்ம அநியாயங்களுக்காக. ஏன்னா அவர் பட்ட பாடுகளை நம்மள படவே இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கொஞ்சம் நெருக்கமா பட்டாரு, கல்லறி பட்டாரு. ஏன்னா எவ்வளவோ சிலுவை தூக்கிட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போனாங்க. நம்மளுக்காக, எல்லாமே நம்மளுக்காக தான் பண்ணிருக்காரு. ஒவ்வொருவரும் நம்ம இதை நினைச்சோம்னாலே, இதை நினைக்கும் போதே நம்ம வந்து நம்ம கஷ்டமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு என்ன சொல்லி லேசான காரியத்தை வச்சுட்டு போயிருக்காரு. எல்லாரும் அன்பாக உங்களை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிங்க, நீங்க நேசிங்க. ஏன்னா உங்க மேல அன்பு செலுத்துற பிறர் மேல அன்பு காட்டுங்கன்னு தான் சொல்றாரு, தவிர அவரு மாதிரி பாடுகள் படவெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த பாடுகள், நம்மளோட பாடுகள் எல்லாம் அவரு செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சிலுவையிலேயே நம்மளோட அக்கிரமம், அநியாயம், எல்லா கொலைகள், குற்றங்கள் எல்லாம், பாவ சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன வச்சுட்டு போயிருக்காரா? ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு போயிருக்காரா? ஆமென் ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்து நற்குணத்துகளையும் நம்ம வந்து தெரியாதவங்களுக்கு இந்த அவரோட வார்த்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை நம்ம கேட்கும் போதும் படிக்கும் போதும் அது நம்ம வந்து இந்த எந்த சூழ்நிலையும் போகாதபடி உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்தாலும் நம்ம வந்து இந்த பாவத்துல போகாம இருக்கிறதுக்காக தான் இந்த வேதத்தை, இந்த தேன் கூட நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம இது ருசிக்க கண்டிப்பா நம்மளுக்கு அற்புதம், அடையாளம் நம்ம நடக்கும். ஒரு தீமை காரியம் வந்தா நம்ம எதையுமே நம்ம யோசிக்க கூடாது. நம்ம வேதத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறது. ஆமென் ஹல்லேலூயா. மனுஷனால பலப்படுத்த முடியாது, இந்த தேவனோட வார்த்தையினால பலப்படுத்த முடியுமா? ஆமென் ஹல்லேலூயா. அதனால எல்லாருமே நம்ம ஒவ்வொரு நாளைக்கு நம்ம இந்த வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கணும், கேட்கிறவங்களா இருக்கணும், அதன்படி நடக்கிறவங்களாவும் இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம்.